நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் நம்பியிருக்கும் ஆனந்த பாக்கியம் என்ற மைய தலைப்பில் இந்த நாளில் மீட்பின் பாடலை பாட ஆயத்தமாவோம் என்ற தலைப்பில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். மீட்பின் பாடலை பாட ஆயத்தமாவோம் என்ற தலைப்பில் நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி தலைகளை தாழ்த்தி ஆவியானவருடைய ஒத்தாசைக்காக நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பின் பாடலை பாட ஆயத்தமாவோம் என்ற தலைப்பில் இந்த நாளுக்குரிய தேவ செய்தியை நாங்கள் கேட்க இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்தில் மீட்பின் பாடலை நாங்கள் பாடணும் அப்படின்னா எங்ககிட்ட எப்படிப்பட்ட ஆயத்தங்கள் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இவை எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமேன். ஒரு குதிரையும் ஒரு ஆடும் இருந்துச்சு. இந்த குதிரைக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, சுகவீனம். அந்த குதிரையுடைய எஜமான் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு மருத்துவரை வரவழைத்து அந்த குதிரையை சோதித்து பார்க்கும்போது அந்த மருத்துவர் சொன்னார், இந்த குதிரை ரொம்ப முடியாமல் இருக்குது, 3 நாள் நம்ம பார்ப்போம். அந்த 3ஆவது நாளும் இது முடியாமல் இருக்குது அப்படின்னா கருணை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் போயிட்டார். இந்த ஆடு இதை கேட்டுட்டு இந்த குதிரையை எப்படியாவது காப்பாத்திரணும் அப்படின்னு நினைச்சிச்சு. இந்த ஆடு குதிரை கிட்ட போய், எப்படியாவது எந்திரிச்சிரு, இல்லைன்னா உன்னை கொன்னுருவாங்க அப்படின்னு சொல்லி நாள் போய் எந்திரி 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 அப்படின்னு சொல்லிச்சு. அந்த குதிரையால எதிரிக்க முடியல. 2ஆவது நாளும் போய் அந்த குதிரை கிட்ட எப்படியாவது எந்திரி எப்படியாவது எந்திரி அப்படின்னு சொல்லிச்சு. அந்த குதிரையால முடியல, பாவம். 3ஆவது நாளும் போச்சு. அந்த குதிரையை முட்டி 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 எப்படியாவது எந்திரி, இன்னைக்கு நீ எந்திரிக்கல அப்படின்னா உன்னை கொன்னுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை முட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த குதிரையும் தடுமாறி எந்திரிச்சு நின்றுச்சு. அந்த மருத்துவர் வந்தாரு, அந்த குதிரையை சோதித்து பார்த்தாரு. எஜமான் கிட்ட சொன்னாராம், இந்த குதிரை இப்போ நல்லா ஆயிடுச்சு, இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாராம். அந்த எஜமானுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த மருத்துவர்கிட்ட சொன்னாராம், நீ எனக்கு நல்ல செய்தி ஒன்று கொடுத்துருக்குறீங்க, இந்த நல்ல செய்தியை கொண்டாடும் வகையில் அந்த ஆட்டை நம்ம அடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாராம். நீ சில நேரங்களில் நமக்கு பிரச்சனை இப்படி தான் இருக்கும். ஒரு பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருக்கும், அடுத்த பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வரும். பிரச்சனையே இல்லாத ஒரு இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு யாராவது ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஒன்று நம்ம மரித்து கல்லறைக்கு போகணும், அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பரலோகத்துக்கு போகணும். இந்த 2 இடம்தான் பிரச்சனையே இல்லாத ஒரு இடமாக இருக்குது. சரி, தேவனுக்கு உண்மையாய் இருந்தா பிரச்சனை வருமா? தேவனுக்கு நாம் உண்மையாய் இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருமா அப்படின்னா, என்னாகமம் 13வது அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அந்த அதிகாரம் முழுக்க நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறதன் மூலமாக பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ளலாம். தேவன் மோசே கிட்ட வந்து சொல்றாரு, கானான் தேசத்தை வேவு பார்க்க 12 பேரை அனுப்புங்க, ஒரு கோத்திரத்துக்கு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி 12 பேரை அனுப்புங்க அப்படின்னு சொன்னார். 12 பேரும் கானான் தேசத்தை வேவு பார்க்க போனாங்க. வேவு பார்த்துட்டு வந்து 10 பேர் துர்செய்தியை சொன்னார்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். துர்செய்தியை சொன்னாங்க. ஆனா காலேப்பும் யோசுவாவும் சபையார் எல்லாருக்கும் முன்பாகவும், நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க ஒண்ணும் இல்லை, நம்ம கானான் தேசத்தை ஜெயிக்கலாம், பிடித்து விடலாம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, தேவன் நம்மளை கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி நல்ல செய்தியை சொல்றாங்க. ஆனா இந்த ஜனங்களுக்கு அதை கேட்க மனதில்லை. வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மோசேயையும் ஆரோனையும் அவரோடு கூட இருந்தவர்களையும் கல்லெறிய அவர்கள் துணிந்தார்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கலாம். நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா நிச்சயம் பிரச்சனைகள் வரும் என்பதை நம்ம படிக்க முடியும். சரி, இந்த உலகத்தில் எத்தனை திருச்சபைகள் இருக்குது? இந்த உலகத்தில் எத்தனை திருச்சபைகள் இருக்கிறது? டினாமினேஷன்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2023 கணக்கெடுப்பின்படி 47,300 திருச்சபை இந்த உலகத்தில் இருக்குது.
இதே எண்ணிக்கை 2025 வருஷம் 49,000 உயரும் அப்படின்னு சொல்றாங்க. இதே எண்ணிக்கை 2050 வருஷத்துல 64,000 திருச்சபைகளாக உயரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அத்தனை திருச்சபைகள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனா ஒரு காரியம் நம்ம தெரிந்திருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சாத்தான் எல்லா திருச்சபைகள் மேலும் கோபமாக இல்லை. சாத்தான் எல்லா திருச்சபையின் மீதும் கோபமாக இல்லை. ஒரே ஒரு திருச்சபையின் மேலதான் சாத்தான் கோபமாக இருக்கிறான். அது எந்த திருச்சபை? சாத்தான் கோபப்படுகிற திருச்சபை எது அப்படின்னு பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும் போது, அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்படுறது இங்க திருச்சபை. வேதத்துல ஸ்திரீ அப்படின்னா திருச்சபை அப்படிங்கிறத நம்ம புரிந்திருக்க வேண்டும். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். சாத்தான் எல்லா திருச்சபையின் மேலேயும் கோபமா இல்லை. ஒரே ஒரு திருச்சபையின் மேலதான் சாத்தான் கோபமா இருக்கிறான். அது எந்த திருச்சபை அப்படின்னா, எந்த திருச்சபை 10 கற்பனையின்படி நடக்கிறார்களோ, எந்த திருச்சபை இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்களாக இருக்கிறார்களோ. இயேசு கிறிஸ்துவையுடைய சாட்சி அப்படின்னா அது தீர்க்கதரிசனத்தின் ஆவி அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 19:10 நம்ம வாசிக்க முடியும். யாரு இந்த குணாதிசயங்களை உடையவர்களாக இருக்கிறாங்களோ அந்த திருச்சபையின் மீது சாத்தான் கோபமாக இருக்கிறான். இது ஆண்டவர் முன்கூட்டியே நமக்கு சொன்ன ஒரு காரியம்தான். மத்தேயு 24வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கும் போது, ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இதுக்கு முன்னாடி வராத ஒரு உபத்திரவம் இனிமேல் உங்களுக்கு வரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். தானியேல் 12:1 வாசிக்கும் போது, என் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும் அப்படின்னு ஆண்டவர் வேதத்துல எச்சரிப்பு கொடுத்திருக்கிறார். சாத்தான் கோபமாக இருக்கிறான். நமக்கு உபத்திரவம் உண்டு, நமக்கு பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வேதத்துல எச்சரிப்பை கொடுத்திருக்கிறத பார்க்க முடியும். ஆண்டவர் ஏன் இந்த உபத்திரவங்களை நமக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னா, உபத்திரவம் தேவனுடைய மக்களை ஒன்றுபட வழிநடத்தும் அப்படின்னு இளஞ்சட்டமையார் எழுதுறாங்க. இந்த உபத்திரவம் இக்கட்டு தேவனின் தலையீட்டை வெளியரங்கமாக்கும் அப்படின்னு இளஞ்சட்டமையார் எழுதுறாங்க. உபத்திரவம் தேவனுடைய மக்களை சுத்திகரிக்கும் அப்படின்னு இளஞ்சட்டமையார் எழுதுறாங்க. அதனாலதான் தேவன் இந்த உபத்திரவத்தை நமக்கு அனுபவிக்கிறார். யோசேப்பு எகிப்திற்கு அடிமையாக விற்கப்பட்டார். ஆனா ஆண்டவர் கூடவே இருந்தார். தானியேல் சிங்கக்கபில போடப்பட்டார், தேவன் கூட இருந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நெருப்புல போடப்பட்டாங்க, தேவன் கூடவே இருந்தார். பவுல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார், தேவன் கூடவே இருந்தார். யோவான் பத்மு தீவில தனிமைப்படுத்தப்பட்டார், தேவன் கூடவே இருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். நமக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நமக்கு என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, தேவன் நம்மோடு கூட இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. பவுல் இதை குறித்து எழுதும்போது 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17-18 வசனத்துல இவ்வாறாக எழுதுறார். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அப்படின்னு எழுதுறார். அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான இந்த உபத்திரவம். நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அப்படின்னு வேதத்துல படிக்கிறோம். ஒரு ஜாமக்காரன் ஒருத்தர் இருந்தார். இஸ்ரவேலின் மூப்பர்கள் அந்த ஜாமக்காரனை கூப்பிட்டு இந்த கேள்வியை கேட்கிறாங்க. ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு சென்றது அப்படின்னு கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்க? இரவு எவ்வளவு சென்றது? அதற்கு அந்த ஜாமக்காரன் சொல்றாரு, இரவு சென்று போயிற்று, இதோ விடியற்காலம் வருகிறது அப்படின்னு சொன்னார். விடியற்காலம்
வந்து கொண்டிருக்கிறது. அந்த விடியற்காலம் வரும்போது நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் எல்லா கஷ்டங்களும் மாறும் அப்படின்னு பார்க்கிறோம். தேவனுக்காக அவருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, 10 கற்பனைக்கு கீழ்ப்படியும் வேண்டும் என்பதற்காக, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்பதற்காக, ஒருவேளை இன்னைக்கு நம்ம உபத்திரவத்தை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம், தேவனுக்காக இந்த பாடுகளை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். பவுல் சொல்றாரு, அது சீக்கிரத்தில் நீங்கும், இந்த லேசான உபத்திரவம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம ஒரு 3 பாடம் படிக்க போறோம். இந்த மீட்பின் பாடலை பாட நான் எப்படிப்பட்ட ஆயத்தத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும்? ஆண்டவருக்காக பாடுகளை அனுபவிக்கிற நமக்கு ஆண்டுடைய வருகை என்ன ஒரு ஆறுதலான, என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நமக்கு கொண்டு வருகிறது? நம்ம 3 பாடமாக படிக்க இருக்கிறோம். முதலாவது, மீட்கப்பட்டோருக்கு தேவனுடைய 2ஆம் வருகையில் காத்திருக்கும் ஆனந்த பாக்கியம் என்ன அப்படின்னு படிக்கும்போது, முதலாவது, இன்னல் துன்பம் இன்பமாக மாறும். மீட்கப்பட்டோருக்கு அவருடைய 2ஆம் வருகையில காத்திருக்கிற ஒரு ஆனந்த பாக்கியம், இன்னல் துன்பம் இன்பமாக மாறும். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும் போது, தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். பிரசவத்துக்காக ஒரு பெண் போறாங்க அப்படின்னா அந்த பிரசவ வலி அவங்களுக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்களேன். ஆனா அதே பிரசவ வலி தாம் பெற்றெடுத்த அந்த குழந்தையை பார்த்த உடனே அந்த வலியெல்லாம் பறந்து போய், அந்த இன்னல் துன்பம் எல்லாம் பறந்து போய் சந்தோஷம் அவங்களை ஆட்கொள்ளும். அதே விதமாக ஆண்டவருக்காக ஒருவேளை நம்ம இன்னைக்கு பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்காக பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக ஒருவேளை இன்னைக்கு நம்ம கஷ்டத்தை சந்தோஷமாக அனுபவித்துட்டு இருக்கலாம், பிரச்சனைகளை நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வருகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அன்று இந்த இன்னல் துன்பம் எல்லாமே இன்பமாக நமக்கு மாறும். மீட்கப்பட்டோருக்கு காத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆனந்த பாக்கியம் இது. எல்லா இன்னல் துன்பங்களும் நமக்கு இன்பமாக மாறும். இது முதலாவதாக. இரண்டாவதாக, சாவுக்கேதுவாகிய இது சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரம் சாவுக்கு ஏதுவான ஒரு சரீரம். இந்த சரீரம் சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும். ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் அப்படின்ட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:54 வாசிக்கும் போது, அழி உள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? நம்ம பரிகரிக்க வேண்டிய கடைசி சத்துரு இந்த மரணம். 1 கொரிந்தியர் 15:26 நம்ம அதை வாசிக்கலாம். The last enemy that will be destroyed is death அப்படின்னு வேதத்துல வாசிக்க முடியும். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஏதேன் தோட்டத்துல முத பாவம் உள்ள நுழைஞ்சிச்சு. அந்த பாவத்தினுடைய விளைவு ஆதாம் பார்க்கிறாரு. தடவை ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை அப்படியே காஞ்சி கீழே விழுறத பார்க்கிறார். ஆதாமும் ஏவாளும் ஏதோ துக்க வீட்டுக்கு போனது போல மனம் கசந்து அழுதாங்க.
நம்ம செஞ்ச பாவத்து நிமித்தம் தானே இதுவரை இலை காஞ்சி விழல, இப்பொழுது இந்த இலை காய்ந்து விழுகிறது அப்படின்னு யோசிச்சாங்க. முத தடவை பாவத்தின் விளைவாக ஒரு ஆடு ஏதேன் தோட்டத்துல அடிக்கப்பட்டுச்சு, ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. அது ஆதாமுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து பாருங்களேன். ஆதாம் தான் அந்த ஆட்டுக்கு ஆடுனே பேர் வச்சார். அவர் கண்ணு முன்னாடியே ஒரு ஆடு அடிக்கப்பட்டு ஆதாமுக்கு அந்த தோலை எடுத்து தோலுடைய ஆண்டவர் கொடுக்கிறார். முதல் தடவை சாத்தான் கிட்ட ஆண்டவர் சவால் விட்டாரு. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் பாவத்தின் அடிமைத்தனத்துல விழுந்த நமக்கு பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுக்க அந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். பரிகரிக்கப்பட வேண்டிய கடைசி சத்ரு மரணம். அந்த மரணத்தை ஆண்டவர் அவருடைய மரணத்தினாலேயே அடித்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் அந்த கல்லறையில இருந்து உயிர்த்தெழுந்த அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்திருக்கிற நாமும் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க முடியும். என்ன நம்பிக்கை தெரியுமா? நாமும் அந்த மரணத்தை பார்த்து, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே அப்படின்னு நம்மளாலையும் கேட்க முடியும். அந்த மரணத்தை நாம் பரிகரிக்க போகிறோம். ஆமா, அது ரொம்ப தூரத்துல இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவருடைய வருகையில முதலாம் உயிர்த்தெழுதல்ல பரிசுத்தவான்கள் எல்லாரும் பங்கு பெற போறாங்க. அன்னைக்கு அந்த மரணம் என்கிற சிறைச்சாலையில ஆயுள் தண்டனை கைதிகளாக இருந்த எல்லாருக்குமே அழியாமைய சாவாமைய ஆண்டவர் பரிசாக கொடுக்க இருக்கிறார். மீட்கப்பட்டவருக்கு கிடைக்க இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆனந்த பாக்கியம், நாம் சாவாமையை தரித்து கொள்ள போகிறோம். இது இரண்டாவதாக. மூன்றாவதாக நம்ம படித்தோம் அப்படின்னா, மீட்கப்பட்டவருக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பரிசு என்ன அப்படின்னா, பரம அழைப்பின் பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருளை ஆண்டவர் நமக்காக கொடுக்க இருக்கிறார். என்ன அந்த பந்தய பொருள் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 14வது அதிகாரம் முதல் 3 வசனத்துல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நமக்காக ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த பரலோகத்தை ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் செய்கிறார். அந்த பரலோகத்தை பரிசாக நமக்கு கொடுக்க இருக்கிறார். அந்த பரலோகத்தை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். இரண்டாவதாக, ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 வசனத்துல வாசிக்கிறோம், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பவுல் சொன்னார். பவுலுடைய நம்பிக்கையை பாருங்களேன். இது நிமித்தம் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பவுல் சொன்னார். சொன்னாரு, எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். இந்த ஜீவ கிரீடம் பவுலுக்கு மட்டும் இல்லை, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் ஆண்டவர் ஜீவ கிரீடத்தை தரப்போகிறார். மூன்றாவதாக, அந்த பந்தய பொருள் என்ன அப்படின்னா, 1000 வருட அரசாட்சியை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். நான்காவதாக, புதிய வானம் புதிய பூமியை ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கிறார்.
வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன் அப்படின்னு யோவான் சொல்றத இங்க பார்க்க முடியும். 5வதாக நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கும் போது பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோமே. ஆமா, பாவத்தின் சம்பளம் மரணம் தான், ஆனா தேவனுடைய கிருபை வரம், அவரால் உண்டான நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். இது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தை நீங்க முழுக்க நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா 7 திருச்சபைகளை குறித்து நம்ம வாசிக்க முடியும். ஒவ்வொரு திருச்சபை குறித்தும் படித்து முடிக்கும் போது ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லி எல்லாருக்கும் பரிசை கொடுக்கிறத பார்க்க முடியும். பரம அழைப்பின் பந்தய பொருளை ஆண்டவர் எல்லாருக்குமே கொடுக்கிறார். ஜெயம் கொள்கிற எல்லாருக்குமே பரிசை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த பரிசை நம்ம பெற்றுக்கொள்ள, இந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள, அந்த பரலோகத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள வேதத்துல 2 வழிகள் இருக்குது. அதுல விசாலமான வழியை நம்ம தேர்ந்தெடுக்காம இடுக்கமான வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்ம இடுக்கமான வழியை தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் அந்த பரலோகத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியும். விசாலமான ஒரு வழி இருக்குது, அது கேட்டுக்கு போகிற வழி. இடுக்கமான வாசல் வழியாக நம்ம உட்பிரவேசித்தால் நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோமே. சரி, கடைசியாக இந்த மீட்கப்பட்டவர்கள் என்ன பாட்டை அவங்க பாடினாங்க, என்ன பாடலை அவர்கள் பாடினார்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9-17 வரைக்கும் நீங்க பார்க்கலாம். மீட்கப்பட்டவர்கள் இங்கு ஆர்ப்பரித்தார்கள் அப்படின்னு பார்க்க முடியும். அப்ப பரலோகத்துல மூப்பர்கள்ல ஒருத்தர் யோவான் கிட்ட வந்து இவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப யோவான் சொல்றாரு, எனக்கு எப்படி தெரியும் இவங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க இவங்க எல்லாம் ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினால் தோய்த்து வெளுத்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. மீட்பின் பாடல் அப்படின்னா கஷ்டத்திலிருந்து வந்தவங்க, பிரச்சனையிலிருந்து வந்தவங்க, மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவங்க, அதிலிருந்து மீட்கப்பட்டவங்க, அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவங்க, அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டவங்க பாடுற பாடல். அதனாலதான் அதுக்கு மீட்பின் பாடல். அந்த மீட்பின் பாடல் என்ன அப்படின்னு நம்ம தொடர்ந்து படிக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 2-3 வசனங்களை நம்ம படித்தோம் அப்படின்னா அது ஆட்டுக்குட்டியானவருடைய பாடல், அது மோசையின் பாடல். அந்த பாட்டை நம்ம பாட இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். மீட்பின் பாடலை பாட நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் எல்லா உபத்திரவத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஆண்டுடைய வருகையில மீட்கப்பட்டு பரலோகத்தில் அந்த கண்ணாடி கடல் அருகே நம்ம இந்த மீட்பின் பாடலை நம்ம பாட ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தமாவோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.